ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பேச போறோம்னா, பலகட்சி நாயகன் வேல்முருகன் அவர் இருக்காங்க, டிவிகே பிரகாஷ் இருக்காங்க. இவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் முன்வைக்க போறேன். டிவிகே கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2026ல் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றீங்க. ஆண்ட கட்சி ஏடிஎம்கே இருக்குது, ஆளுகின்ற கட்சி டிஎம்கே இருக்குது. இந்த கூட்டணி, இந்த கட்சியை விட நீங்க இதாயிருவீங்களா? மக்களுக்கு நான் நல்லது செய்யறேன்னு அவரோட நம்பிக்கை இருக்கு, அது பாராட்டுவோமே. கோகுராரா ஜெயிக்கிறாரோ அவர் செய்யறேன்னு சொல்றாரு. அதுக்குதான் எல்லாம் லெட்டர்படி கட்சி நிறைய கட்சி இருக்கு. போகுது ஏன் செய்யற ஜெயிச்சாலும் என்ன பண்ணுவீங்க? அப்ப கம்முன்னு இருப்பீங்களா? நான் கேட்கிறேன். அது எப்படி இப்பவே சொல்றேன், அவர் தனிச்சு நின்னாலே 5% ஓட்டு அவர் மேல இருந்தது. அப்ப எதுக்கு கூட்டணிக்கு வா அவ ஆட்சியில பங்கு அதிகாரம் எதுக்கு சொல்றீங்க? தனிச்சு நிக்க வேண்டியதானே. சொல்றாரா சமூக நீதி? ஒரு வார்த்தை. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அதாவது சமூக நீதி. சரிங்களா? நான் மட்டும் ஆண்டுகிட்டே இருக்கேன்னு சொல்றது, என் குடும்பம் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு, மத்தவங்க என்னை நம்பி வர்றவங்களும் நல்லா இருக்கணும். அதுதான் அவர் சமூக நீதியை கொண்டு வர்றது. எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் உனக்கு அண்ணாமலை அண்ணன் அண்ணாமலை 2 நாள் முன்னாடி நேத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக விரோதின்னு சொல்லிட்டீங்க, திமுக விரோதின்னு சொல்லிட்டீங்க, வேண்டாத கட்சி திமுகன்னு சொல்லிட்டீங்க, அரசியலுக்கே வேண்டாத கட்சி திமுகன்னு சொல்லிட்டீங்க. அப்ப வேண்டுகின்ற கட்சி வேணும்ல, இந்த கட்சி தான் வேணும்னு சொல்லணும்ல, அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. அது கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வேண்டாம், இந்த கட்சி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. யாரு? திமுக வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்ப வேண்டும்னா எந்த கட்சி வேணும் அது சொல்ல மாட்டேங்கிறாரு. அதிமுக வேணுமா, விடுதலை சிறுத்தை கட்சி வேணுமா, பாமக வேணுமா, தேதிமுக வேணுமா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லாம் பனையூர்ல ஒரு செட்டு சோஃபா வச்சுட்டு உக்காந்துட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி லெட்டர் பேட் கட்சி மாதிரி மெசேஜ் போட்டுட்டு இருக்காரு, ட்விட்டர்லயே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காரு. இத்தனை நாள் எம்ஜிஆரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரா? இப்போ ஒரு வருஷமா வாழ்த்து தெரிவிக்கிறார். இத்தனை நாள் இந்த பாமா ஆலையா இருந்தார் விஜய். ஆளுகின்ற கட்சி இருக்குது, ஆண்ட கட்சி இருக்குது. நல்லதும் பண்ணியிருக்காங்க, கெட்டதும் பண்ணியிருக்காங்க. நான் எந்த கட்சியும் நான் குறை சொல்லல, எல்லா கட்சியும் தான் நல்ல கட்சின்னு தான் சொல்றேன். எல்லா கட்சியும் ஆள் இருக்காங்க இல்லையா? திமுக கட்சியிலையும் நல்லவங்க 4 பேர் இருக்காங்க, ஏடிஎம்கேலையும் 4 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீ ஓரம் கட்டிட்டு விஜய் விஜயில வேட்பாளர்கள் ஒரு 5 பேர் வேட்பாளர்கள் சொல்லலாம். விஜய் ஒருத்தர், செங்கோட்டையன் 2, 3வது வேற சொன்னா யோசிக்க வேண்டியது. ஆதவராஜன் நிப்பாரான்னு தெரியல. அவர் புரியுதா? ஆதவராஜன் நிப்பாரான்னு தெரியல, அருண் நிப்பாரான்னு தெரியல, நிர்மல்குமார் அவர் நிப்பாரு. அவர் ஏடிஎம்கேல இருந்து வந்தனால ஏதோ ஒரு தொகுதியில் நிப்பாரு. அது ஜெயிப்பாரான்னு தெரியாது. கரூர்ல வச்சுக்கோங்க, என்ன பொறுத்தவரை சொல்றேன், கரூர்ல மதியவன் நிற்கிறாரு. கரூர்ல மதியவன் நின்று என்னத்தை போய் பண்ண போறாரு? அன்னைக்கு 40 உயிர் இறந்து போச்சு, பிடிங்கிட்டு ஓடினவர் அவர். அந்த கரூர் விவகாரம் இங்கெல்லாம் பேசக்கூடாது இல்லையா? நான் கரூர் மாவட்டத்துல நான் சொல்றேன். சரிங்களா? நிக்கிறாரு. 41 உயிர் இது நடந்துச்சுன்னு இது வரைக்கும் என்னங்க யாரும் விஜய் குறை சொல்லலையே. விஜய் குறை சொல்ல கிடையாது. எது நடந்தாலும் அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனா விஜய் அந்த இடத்துல பக்கத்து ஊர்லயோ இருக்கணும். அப்ப ப்ரொடெக்ஷன் கொடுத்திருப்பாங்க. யார் கொடுத்திருப்பாங்க? மாநில அரசு கொடுத்திருப்பாங்க. சொந்த மீட்டிங்ல 40 பேருமே இறந்திருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்க என்ன ஏதும் பேசல, எதுவும் பண்ணாத கூட. நான் கரூருக்கு போறேன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு கேட்கும்போது ஏன் கொடுக்காம இருந்தாங்க? வாடகை கேட்கறாங்க, ஏன் தரமாட்டீங்க கேட்டாங்கல்ல. நான் போய் அங்க போறேன்னு, ஏன் அவங்க கரூர்ல கூட்டு தலையூர்ல ஆதரவு தெரிவிக்கணும்? ஒரு பிக்சர் வெளியே வந்திருக்குமா? அவங்க ஆதரவு போட்டோம், ஒரு பிக்சரோட வெளியே வரலையே. ஏன்னா அந்த இதுல எல்லாரும் இது சிம்பத்தி கிரியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா டிவிக்கு அது நினைக்கல, சிம்பத்தி கிரியேட் பண்ண விரும்பல. சரி, ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இன்றைய பொழுது 17/1/2026 களம் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. பொதுச் செயலாளர் ஏடிஎம்கேயோட பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காரு, தேர்தல் அறிக்கை விட்டுருக்காருல. வாக்குறுதி மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காப்புல. அம்மா ஸ்கூட்டர் தரேன்னு சொல்லியிருக்காப்புல. நாங்களும் பிஜேபி தான், ஏடிஎம்கே கூட தான் இணைஞ்சிருக்கோம், இணைஞ்சு இது பண்ணியிருக்கோம், வெற்றி அடைவோம். திமுக ஒழிக்கிறதே இந்த 2 கூட்டணின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரே பிடியா இருக்காரு. அவரோட வாக்கு பலிக்கும் என்று இத்துடன் நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம்.